ஹாய் காய்ஸ், இப்போ பார்க்க போகிறது கிருஷ்ணா பாய் கீர்த்தி சேனல் தான். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், கோடை காலத்தில் வந்துட்டு காலையில் ஒரு 7:30 8 மணி இருக்கும். அப்போ வந்து சிலுன்னு மழை தூறுதுங்க. மழை தூறின உடனே பட்டர்ஃப்ளை பறக்குது அப்படியே. ரெண்டாவது வந்து தட்டாம்பூச்சி பறக்குது கூடையே. பறக்கும் பொழுது தெருவில் உள்ளவங்கெல்லாம் பாதி பேர் உள்ளார ஓடிடுறாங்க, பாதி பேர் உழைக்கிற போகிறவங்க, ஏதோ நிலத்துக்கு போகிறவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க, பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பெய்கிற மழை வந்து நல்லா ரசிக்கலாம் நம்ம. ஆனால் இரவு 12 மணிக்கு பெய்யுது பாருங்கள் அந்த மழை. அந்த டைமில் சலக் சலக் சலக்குன்னு ஒரு சத்தம் வருதுங்க. அடுத்தது சிலு 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 சிலுன்னு ஒரு சத்தம் வருதுங்க. அந்த நேரம் பார்த்தா தான் மல்லிகைப்பூ வாசனை வருதுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த குளிரெல்லாம் ரசிக்க முடியுமாங்க? மழையை ரசிக்க முடியுமாங்க? முடியாது. நம்ம உள்ளார ஓடி வந்து ஒரு போர்வையை போட்டு போத்திக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா கூட பயம். அதனால் பொழுது எப்படா விடியுதுன்னு தூங்குனா தானே முழிக்கிறதுக்கு முழிச்சிக்கிட்டே இருந்து முழிச்சிட்ட பிறகு யார்கிட்டையாவது இந்த இதுக்கு விளக்கம் கேட்டேன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 12 மணிக்கு வந்தது வந்து மோகினி. சிலு 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 சிலுன்னு வருது ரத்த காட்டேரி. ரெண்டாவது சலக் சலக் சலக்குன்னு வருது, அது ஒரு பேச்சாயி. மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது, அதுதான் பேர் வைக்காத மோகினி அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ரசிக்க முடியுமாங்க? நீங்களே சொல்லுங்க. இரவு நேரம் மழை ரொம்ப ஆகாதுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இரவு நேரம்னா ரொம்ப பயங்க. நீங்களும் அதேமாரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் யாரும் வெளியில் போயிடாதீங்க. ஹாய் காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க, பொய் இல்லைங்க. நான் இப்போ சொன்னேன் பாருங்க, அதெல்லாம் உண்மை. யாரையும் நம்பிட்டு லைக் பண்ணிவிட்டு 2வது லைக் போடுங்க, ஹார்ட்டின் கொடுத்து கமெண்ட்லாம் பண்ணுங்க. ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. ராத்திரி 1 மணி மழையில் மட்டும் வெளியில் வந்துடாதீங்க. கண்டிப்பாக யாரும் வரக்கூடாது. அப்புறம் பேய் பிடிச்சிட்டு போயிட்டுனா உங்களை எனக்கு லைக் போட யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு யாருமே வராதிங்கங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.